இன்னைக்குள்ள கிளாஸஸ்ல StatPro பத்தி பார்க்க போறோம். ஸோ StatPro பத்தி டீட்டெயிலாக பார்க்க முன்னாடி அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, எதுக்காக StatPro மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க், வித் வாட் பேசிக் பிரின்சிபல் டஸ் இட் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு கொடுத்துருக்க லோடுக்கு ஒரு பில்டிங் எலிமெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் இருக்குது. ஒரு சேரை நீங்கள் உங்கள் ஃப்ளோரில் வச்சுருக்கீங்க. அந்த சேரை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் டைரெக்ஷனில் அந்த சேருக்குள்ள நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆப்வியஸாக அந்த சேர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சேர் அந்த ஃபோர்ஸை எதுக்கலை, அந்த ஃபோர்ஸ் என்ன செய்ய சொல்லுதோ அது மாதிரியே அது செய்யுதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, எந்த ரெஸ்ட்ரெயின்ஸும் இல்லைன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் எதுவும் டெவலப் ஆகாமல் அந்த சிஸ்டம் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் அந்த சேரை நீங்கள் ஆணி வச்சு நீங்கள் தரையில் அடித்து வச்சுருக்கீங்க, அப்போ அந்த சேரால் மூவ் ஆக முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன க்ரியேட் ஆகும், நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த சேர் அதுக்கேற்ற மாதிரி போக முடியல, அப்போ எதிர்வினை அங்கே உண்டாகும், அப்போ ரியாக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ இதுதான் எந்த அனாலிசிஸ்க்கும் ஒரு பேசிக்கான பிரின்சிபல். அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பில்டிங் இந்த வைஸ் பார்க்குறப்ப நம்ம முக்கியமாக ஷியர் ஃபோர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அடுத்து பெண்டிங் மொமெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ், எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட், இதை வச்சு அதோட டிஃப்ளெக்ஷன் என்ன, இதெல்லாம் வச்சு தான் அந்த எலமெண்ட்டோட சைஸ் என்ன இருக்கணும், எத்தனை ரீபாஸ் போடணும், இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். நம்ம ஆர்சிசியில் படிச்சுட்டு வந்திருப்போம். ஷியர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், மொமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெயின் ராட்ஸ், இதெல்லாமே பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஆர்சிசி வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டாட்லையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா, StatPro இருக்குது, eTabs இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லை eTabs அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ்லி ஃபார் த பில்டிங்ஸ். அதில் வெறுமன பில்டிங் மாடல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ StatProவில் பில்டிங் மாடல்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம், StatProவில் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் வாட்டர் டேங்க்ஸ் மாதிரி டிசைன் பண்ண முடியும், வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே நம்ம StatProவில் பண்ண முடியும். ஆனால் eTabs இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த டிசைன் ஆஃப் பில்டிங்ஸ் அலோன். ஸோ இதுதான் StatPro அண்ட் அதர் eTabs, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்போ அனாலிசிஸ் அண்ட் டிசைனுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்போ StatPro என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, ஸோ StatPro என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் த ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். அப்போ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஒரு பெரிய பொருளை சின்ன சின்ன துண்டுகளாக இல்லை சின்ன சின்ன ஜாமெட்ரியாக அசைன் பண்ணிவிட்டு அது மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன, ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிங் நடக்குன்னு வச்சுப்போம். அப்போது அந்த இடத்துல வெடிக்குதுன்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஆடுமா, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம்லாம் ஆடாதா. இப்போ மெட்ரோலாம் போடும்போது தோண்டினாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தோண்டும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் கிராக் வருது. அப்போ அதெல்லாம் எதனால் வருது, பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ எதெல்லாம் இதை தொட்டுட்ருக்கோ தொட்டுட்ருக்கிறது மூலமாக அது மூலமாலாம் அந்த ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய எலிமெண்ட்டை சின்னதாக ஒடிச்சு அதோட ஒன்றோட ஒன்று கனெக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் மோஸ்ட்லி இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ், ஏரோப்ளைன் இன்ஜினியரிங் டிசைனில் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் உள்ளதில் அங்கெல்லாம் இதோட மெயின் இது இருக்குது. ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வச்சு பார்க்குறோம். அப்போ இதை எப்படி கிடைக்குது அப்படின்னா மெஷிங். அப்போ மெஷிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு பெரிய எலமெண்ட்டை குட்டி ஃபைனைட் எலமெண்ட்ஸாக நம்ம கட் பண்ணுறது தான் மெஷிங். அப்போ இந்த மெஷிங் மூலமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக StatProவில் கிடைக்குது. அப்போ இந்த மெஷிங்கில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கூட ஜாயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உள்ள ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன, அது பார்ப்போம். ஸோ ஒரு பில்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதில் எப்படி லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பாட்டம்லேருந்து டாப் பார்க்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நம்ம லோடோட ட்ரான்ஸ்ஃபருங்கிறத டாப்லேருந்து பாட்டம் பார்க்க படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங்கில் டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்குது, ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லாபோட லோடு எங்கே போகும் அப்படின்னா பீம்ஸுக்கு போகும்.
பீம்லேருந்து எங்கே போகும்னா காலம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ காலம்ஸ்லேருந்து ஃபூட்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ பீம்ஸ்லேயே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று செகண்டரி பீம்ஸ், இன்னொன்று ப்ரைமரி பீம்ஸ். அப்போ செகண்டரி பீம் அப்படின்னா என்னென்னா ஒரு பீமையும் இன்னொரு பீமையும் கனெக்ட் பண்ணுறது தான் செகண்டரி பீம். அப்போ ப்ரைமரி பீம் வந்து காலம் டு காலம் அந்த பீம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு சின்ன ட்ராயிங் மூலமாக நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃப்ரேம். ஸோ ஒரு 4 கால் இருக்க மாதிரி இருக்கா, இதுதான் காலம்ஸ். இதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாபில் நிறைய பீம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி லாங்காக போகிற பீம் எல்லாமே இந்த பீம் அதுக்கப்புறமா இந்த ஷார்ட் பீம், இந்த 4 பீம், அதாவது இந்த எட்ஜஸில் இருக்கக்கூடிய 4 பீம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீம் இந்த காலத்து மேலேயும் இந்த காலத்து மேலேயும் இருக்குது. ஆனால் இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பீம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பீம் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட் இந்த பீம் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பீம்ஸ் எல்லாமே ஒரு பீம் மேலே தான் ரெஸ்ட் ஆகியிருக்கு. அப்போ இந்த சின்ன பீம்ஸ், ஆனால் இந்த எட்ஜ் பீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் மேலேயும் இந்த காலம் மேலேயும் ரெஸ்ட் ஆகியிருக்கு. அப்போ இதோட 3 டைமென்ஷனல் ட்ராயிங் தான் இங்கே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். நார்மலாக நம்ம ஸ்லாப்ஸ் வந்து பீம்ஸ் மேலே தான் இருக்கும் இந்த ஸ்டாட் ட்ராயிங்ஸில், ஆனால் சென்டர்லேருந்து வர்ற மாதிரி காட்டும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லாபோட வெயிட்டில் பாதி இந்த பீமுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லாபில் பாதி இந்த பீமுக்கு வரும், இந்த ஸ்லாப்லேருந்து பாதி இந்த பீமுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த பீம்லேருந்து லோடு இந்த பீமுக்கும் பாதியாக பிரிஞ்சு போகும். இப்போ இன்கேஸ் இதில் செகண்டரி பீம்ஸே இல்லை அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டோட்டல் லோடு இந்த பீமுக்கும் பாதியாக போகும். இந்த பீமில் இருக்கக்கூடிய லோடு இந்த காலத்துக்கு பாதி இந்த காலத்துக்கு பாதின்னு போகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களோட காலம்ஸ், இது உங்களோட ப்ரைமரி பீம்ஸ், இது உங்களோட செகண்டரி பீம்ஸ், இது மேலே போட்டிருக்கிறது உங்களோட ஸ்லாப். ஸோ இதுதான் மெம்பர்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ராயிங்ஸ் போடும்போது நீட்டாக போட முடியும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லோடு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எல்லோ கலரில் உங்களுக்கு தெரிகிறது வந்து ஒரு ஸ்லாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஸ்லாப் எலமெண்ட்டை 1 2 3 4 4ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த 4ஆக பிரிக்கிறப்ப இந்த ஸ்லாபோட லோடு எல்லாமே இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி 4 பாயிண்ட்டுக்கு போகும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து அகெயின் இந்த பக்கம் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இதில் எல்லாமே வந்து ப்ராப்பராக நோட் டு நோட் கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ இப்படி கனெக்ட் ஆகும்போது ஒரு நோடில் உள்ள லோடு அடுத்த நோடுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ராப்பர் லோட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு காட்டியிருக்கு. அப்போ இம்ப்ராப்பர் லோட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடு வந்து இங்கே முடியுது. இந்த ஒரு குட்டி பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பிளேட்டோட நோடு வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கே எங்கேயாவது நோட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே இல்லை. ஒரு நோடு இங்கே இருக்குது, இன்னொரு நோடு இங்கே இருக்குது, இன்னொரு நோடு இங்கே இருக்குது, இன்னொரு நோடு இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய லோடு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எங்கேயுமே நோடு இல்லை. இதே இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஸ்லாபு, இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட், இது ஒரு நோட். அப்போ இங்கே இருந்து அடுத்து இந்த இதுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கேருந்து இதுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கேருந்து இதுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வழி இல்லை. அப்போ இதை தான் நம்ம இம்ப்ராப்பர் லோட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராப்பர் லோட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நவ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு நோட் டு நோட் கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னா அந்த நோடால் எப்படி அடுத்த இதுக்கு ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறது இந்த ஃபிகர் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நம்ம இந்த நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? இப்போ இது ஒரு சின்ன ஸ்டாட் ட்ராயிங். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் டாட்ஸ் மாதிரி தெரியுது. அப்போ ஸ்டாட் ப்ரோவில் எதுனாலுமே நோட்ஸ் மட்டும்தான். நம்ம அதை ஒரு பீமாக பார்க்கலாம், ஒரு காலமாக பார்க்கலாம், ஒரு ஸ்லாபாக பார்க்கலாம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் நோட்ஸ். அப்போ இப்போ இந்த ஸ்லாபில் இருந்து இந்த பீமுக்கு இந்த நோடு வழியாகவும் இந்த நோடு, அதாவது இந்த பாயிண்ட்டை தான் நம்ம நோடுன்னு சொல்கிறோம். அப்போ இது மூலமாக இந்த காலம்க்கு வருது. இப்போ இந்த காலம்லேருந்து இந்த காலத்தோட எண்டில் ஒரு ஃபூட்டிங் போட்டிருக்கேன், ஃபிக்ஸட் ஜாயிண்ட். அதுக்கு எப்படி போகுது அப்படின்னா இந்த நோடு இப்போ கனெக்ட் ஆகியிருக்கு, அது மூலமாக போகுது. அப்போ எங்கெல்லாம் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கோ அது மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இதுதான் வந்து நோடோட ரெக்குவயர்மெண்ட். அப்போ நீங்கள் ஒரு பீம் வரைய போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நோட் இன்னொரு நோட், இந்த 2 நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணோன்னா பீம் கிடைக்கும். இப்போ காலம் வரைய போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு நோட்
கீழே அதுக்கு ஒரு நோட், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ண அப்படின்னா காலம் க்ரியேட் பண்ணலாம். எனக்கு ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணணும், அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும், அதில் ஒரு சப்போர்ட்டை அசைன் பண்ணணும். எனக்கு இப்போ ஒரு ஸ்லாப் வரையணும், அப்போ ஸ்லாப் வரையணும்னா இது ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்லாப். அப்போ 1 2 3 and 4 இந்த 4 நோட்ஸையும் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஸ்லாபை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரிகிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன க்ரியேட் பண்ணனாலும் let it be a beam, let it be a column, let it be a footing, or let it be a slab, or let it be a plate, இல்லைன்னா ஏதாவது ஒரு சாலிட் எலிமெண்ட், எதாக இருந்தாலும் நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். நோட் இல்லாமல் எந்த ஒரு மெம்பரையும் வரைய முடியாது. அப்போ மெம்பரை வரைய முடியலன்னா ஸ்ட்ரக்சரையும் வரைய முடியாது. ஸோ இதுதான் இதில் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் அடுத்த வீடியோஸில் வந்து பேசிக்காக எப்படி ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஒரு நோடு க்ரியேட் பண்ணணும், 2 நோடு வச்சு எப்படி பீம் க்ரியேட் பண்ணணும், இல்லை காலம்ஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.